ஓம் நம சிவாய நமக. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. பெண்கள் பார்த்திங்கன்னா எந்த அளவுக்கு மகிழ்வுடன் இருக்கிறார்களோ அந்த வீட்டில் பார்த்திங்கன்னா எப்பொழுதுமே சுபிட்சமானது நிலைத்து இருக்கும். குடும்பத்தில் வருமானத்தை யார் வேண்டுமானாலும் கொடுப்பதாக இருந்தாலுமே பெண்ணானவர்கள் மகாலட்சுமியாகவே கருதப்படுகிறார்கள். அதனால் பெண்கள் எப்பொழுதுமே அந்த வீட்டில் சந்தோஷத்தோடு இருக்கும் பொழுது வீடு பார்த்திங்கன்னா சுபிட்சமாக இருக்கும் அப்படிங்கிறதான். இந்த பூமியில் படைக்கப்பட்ட பெண்கள் எல்லோருமே மகாலட்சுமியின் சர்வமாக கொண்டவர்கள் தான். அதில் எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. ஒரு குடும்பம் சீரும் சிறப்புமாக செழிப்பாக வளமாக பல தலைமுறைகள் தலைக்க வேண்டுமென்றால் அது அந்த குடும்பம் பெண்களின் கையில் தான் உள்ளது. ஒரு இல்லத்தில் மகிழ்ச்சியும் செல்வமும் நிறைந்திருக்க குடும்பத்தில் இருக்கும் பெண்கள் பார்த்திங்கன்னா எப்பொழுதுமே ஒரு மன நிறைவுடன் இருக்க வேண்டும். மனக்குறையுடன் இருந்தால் அந்த குடும்பத்தில் பிரச்சனைகள் குறையாமல் வந்து கொண்டே தான் இருக்கும். பெண்களும் சரி ஆண்களும் சரி குடும்பத்தை இருவரும் சேர்த்து வழிநடத்துவதில் ஒரு முக்கிய பங்கு வகிக்கின்றனர். அந்த குடும்ப தலைவர் தலைவி அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா இந்த இருவருக்கிடையே இருந்தாலும் அந்த ஆணானப்பட்டவர் எங்கு வேலைக்கு சென்று வந்து அந்த செல்வங்களை சேர்த்தாலுமே அந்த வீட்டை வழி நடத்தி செல்வதில் பார்த்திங்கன்னா பெண்ணானப்பட்டவங்க தான் முதன்மை வகிக்கின்றனர். அதனால் எப்பொழுதுமே பார்த்திங்கன்னா பெண்கள் எந்த ஒரு சஞ்சலமும் எந்த ஒரு குறையும் இன்றி எப்பொழுதுமே மனதை திடமாக வைத்து கொண்டு அந்த லக்ஷ்மியின் சொரூபமாக இருக்கணும். தினமும் பூஜைகள் செய்து விளக்கேற்றி வழிபாடு செய்யணும். நெற்றியில் குங்குமம், திருமணமான பெண்கள் பார்த்திங்கன்னா நெற்றி வடுகில் குங்குமம் வைத்து திருமாங்கல்யத்துலேயும் குங்குமம் கட்டாயம் வைத்திருக்கணும். பெண்களும் தாங்களை மகாலட்சுமி போலவே கருதி தாங்களை எப்பொழுதுமே பார்த்திங்கன்னா சுத்தமாக நல்ல ஆடைகளை உடுத்தி கொண்டு அவர்கள் வலம் வரணும். சிரித்த முகத்துடனே அப்படி அவர்கள் வலம் வரும் பொழுது பார்த்திங்கன்னா அந்த வீடும் எப்பொழுதுமே செழிப்பாக இருக்கும் அப்படிங்கிறதான் நிதர்சனமான உண்மை. இதை எப்பொழுதுமே பார்த்திங்கன்னா பெண்கள் தவறாமல் கடைபிடித்து கொண்டே வரும் பொழுது அந்த வீடும் சுபிட்சமாக இருக்கும் அப்படிங்கிறதான். எப்பொழுதாவது பார்த்திங்கன்னா நம்ம நேரம் கிடைக்கும் போது நம்ம ஓய்வு எடுக்கிறோம். தினமுமே பார்த்திங்கன்னா நம்ம சோம்பேறித்தனமாக இருந்து கொண்டு பூஜைகள் செய்யாமல் எதுவுமே செய்யாமல் இல்லத்தில் வலம் வருதோம் அப்படிங்கிற பட்சத்தில் அந்த வீடும் பொலி வளர்ந்து போய் தான் இருக்கும். அப்படி பெண்களுடைய அந்த மன அழுத்தத்தை குறைக்கக்கூடிய இந்த செயல்கள்லாம் பார்த்திங்கன்னா கேட்பதற்கு நமக்கு ஆச்சரியம் தரக்கூடியதாக தான் இருக்கும். முன்றைய காலத்தில் பார்த்திங்கன்னா எல்லா கன்னி பெண்களும் திருமணமான பெண்களுமே அனைவருமே தலையில் பூ இல்லாமல் இருக்கவே மாட்டார்கள். ஒரு சிறு பூவாவது தலையில் எப்பொழுதுமே வைத்து கொண்டு தான் இருப்பார்கள். இதை மங்களகரமாக அவர்கள் கருதி வந்தார்கள். வகுடு எடுத்து வாரி தலை நிறைய பூ வைத்து புடவை கட்டி சிகப்பு நிற பொட்டு வைத்து கொண்டு இருக்கும் பெண்களுக்கு பார்த்திங்கன்னா மன இறுக்கம் குறைவதாக பல சான்றுகள் கூறுகின்றது. எவ்வளவு பிரச்சனைகள் அவர்களிடம் வந்தாலுமே அதை துணிச்சலுடன் எதிர்கொள்வார்கள் அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. ஏன்னா தலையில் நம்ம வைக்கின்ற அந்த பூ பார்த்திங்கன்னா சும்மா அழகுக்குன்னு கிடையாது. அது பலவிதமான உடல் சம்பந்தப்பட்ட நன்மைகளையும் கொடுக்கக்கூடியதாக தான் உள்ளது. பெண்கள் அணிகின்ற அணிகலன்கள் எல்லாத்துக்கு பின்னாடியுமே பார்த்திங்கன்னா ஒரு உடல் சம்பந்தப்பட்ட ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட மனதிற்கு ஏற்ற இந்த சூழல்களை ஏற்படுத்தக்கூடியதாக இந்த விஷயங்கள் இருக்கின்றது. திருமணமான பெண்கள் காலில் மெட்டி அணிவது, கொலுசு அணிவது எல்லாத்துக்கு பின்னாடியுமே அவர்கள் அணிந்து கொள்கின்ற அந்த அணிகலன்கள் பூராமே அழகுக்கென்று பார்க்காமல் ஆரோக்கியத்திற்கென்று பார்த்தால் இன்னும் ஒரு சிறப்பான விஷயமாக இருக்கும். எல்லாத்தையுமே பார்த்திங்கன்னா வெளியே போகும் பொழுது அழகாக போட்டுக்கிட்டு போவாங்க. அப்போ வீட்டில் வந்ததுக்கப்புறமும் பார்த்திங்கன்னா அதை கழட்டி வச்சுருவாங்க. வீட்டில் இருக்கிற இடத்துல கூட நம்ம அதை மாட்டிக்கொண்டே இருக்கலாம். கொலுசு இல்லாமல் எப்பொழுதுமே பார்த்திங்கன்னா கால்களில் வெறுங்காலோடு இருக்கக்கூடாது. இந்த கொலுசு அணிவது பார்த்திங்கன்னா அவ்வளவு நன்மைகள் கொண்டது. அதே போல் தான் காலில் அணிகின்ற அந்த மெட்டி, இப்படி வளையல் கைகளில் அலைகின்ற அந்த வளையல்களுக்கு பின்னாடியுமே அவ்வளவு நன்மைகள் இருக்கின்றது. பெண்கள் தலையில் பூச்சுடுவதனால நிறையவே நன்மைகள் உண்டாகிறது.
பெண்கள் விடாப்பிடியாக இருக்கும் சில விஷயங்களில் இருந்தும் மனமாற்றத்தை கொடுக்கும் வகையில் இந்த தலையில் பூ வைக்குவதற்கு ஒரு காரணமாக இருக்கின்றது. ஒரு விஷயத்தை போட்டு நினச்சிக்கிட்டு மனதை வருத்திக்கிட்டு இருப்போம் அப்படிங்கிற பட்சத்தில் பார்த்தீங்கன்னா அதிலிருந்து மீண்டு வர முடியாது. இவ்வாறு தலையில் நம்ம பூ வைக்கும் பொழுது பார்த்தீங்கன்னா ரிலாக்ஸாக இருக்கும். எந்த ஒரு விஷயத்தையுமே பெரிதாக போட்டு குழப்பிக் கொள்ள வேண்டாம், அவ்வளோதான், அது அவ்வளோதான் அப்படிங்கிற அந்த ஒரு மனநிலை யாருக்கு வருகிறதோ அவர்கள் தான் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு மனநிலையோடு இருக்கின்றனர். அதாவது கிடைக்காத ஒன்றை நினைத்து கொண்டு வருந்தி கொண்டு, ஏன்னா இந்த உலகத்தில் எதுவுமே பார்த்தீங்கன்னா நம்ம நினைக்கின்ற எந்த ஒரு பொருளுமே அவ்வளவு சந்தோஷத்தை நமக்கு நிலைத்து தருவது கிடையாது. இன்றைக்கு இதில் சந்தோஷப்படுறோம், நாளைக்கு வேற ஒரு பொருள் மேலே ஆசை வரும். அதனால தான் நிலையில்லாத இந்த பொருட்கள் மீதான அந்த அந்த பேராசைகளை நம்மிடமிருந்து நாம் அணிகின்ற இந்த பூக்கள் அணிகலன்கள் எல்லாம் நமக்கு உணர்த்தி விடும். மனதை ஒரு பாரம் இல்லாமல் வைத்துக்கொள்வதற்கு இவை உதவுகிறது. அது மட்டுமல்லாமல் பெண்கள் தலையில் பூச்சுடுவதனால பிராண ஆற்றல் அதிகரித்து மனம் இலகுவாகிறது. இதனால் மன அழுத்தமும் குறைகின்றது. ஏதாவது ஒரு விஷயத்தை நம்ம தொடங்குகிறோம்னா அதை எந்த கோணத்தில் எப்படி கொண்டு போய் சிறந்த முறையில் முடிக்கணும் அப்படிங்கிற அந்த ஆற்றலும் பார்த்தீங்கன்னா இந்த மலர்களுடைய வாசனைக்கு உண்டு அப்படிங்கிறது நிதர்சனமான உண்மை. குறிப்பாக மல்லி, முல்லை, ஜாதி போன்ற இந்த வாசனை மிகுந்த மலர்களை பெண்கள் தினமும் சூடிக்கொண்டால் அவர்களுக்கு ஒரு விஷயத்தில் சரியான முடிவு எடுக்கும் திறன் அதிகரிக்குமா. ஏன்னா இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக் பூ அப்படி இப்படின்னு நிறைய வந்துருச்சு. அவசரத்துக்கு பார்த்தீங்கன்னா அதைத்தான் எடுத்துக்கொண்டு வைத்துக்கொண்டு போகின்றனர். இருந்தாலும் ஏதோ ஒரு 10 ரூபா 20 ரூபாய்க்கு பார்த்தீங்கன்னா சின்னதாக கூட நம்ம வைத்து கொண்டு போகலாம். இல்லை உங்கள் வீட்டிலே கூட பூ இருந்தால் அதை கூட நீங்கள் கட்டி கொண்டு வைத்து கொண்டு போகலாம். இதனால் குடும்பத்தை அல்லது நிர்வாகத்தை வழிநடத்தக்கூடிய ஆற்றல் அவர்களிடம் அதிகரிக்கும். இதனால் வரக்கூடிய பிரச்சனைகளை பாதியாக குறைந்து விடுகிறது. தலையை நிறைய பூ வைத்து கொண்டிருந்தால் மனம் ஒருமுகப்பட்டு இறை சிந்தனையும் அதிகரித்து மகிழ்ச்சியும் உண்டாகிறது என்று நம்பப்படுகிறது. அதனால தான் திருமணமான புதிதில் பெண்கள் தினமும் மல்லிப்பூ வைத்து எப்பொழுதுமே மகிழ்ச்சியுடனே இருக்கின்றனர். அது மட்டும் இல்லாமல் எப்பொழுதுமே பெண்கள் தலையில் பூச்சூடுவதால் அனாவசிய சிந்தனைகளும் தவிர்க்கப்படுகிறது. எனவே பெண்கள் தினமும் பூ வைத்து கொண்டு எப்பொழுதுமே மகிழ்ச்சியுடன் பார்த்தீங்கன்னா வீட்டில் வலம் வருவது அந்த வீட்டினை நல்ல செல்வ செழிப்போடு வைத்துக் கொள்வதற்கு உதவுகிறது. தினமும் இந்த விஷயங்களை நம்ம பின்பற்றணும். உடம்பு சரியில்லை, மாதவிடாய் காலம் அப்படிங்கிற நேரங்களில் மட்டுமே நம்ம இதெல்லாம் தவிர்த்து கொண்டாலே போதுமானது தான். சில நேரங்கள் எல்லா நேரங்கள்லையுமே பார்த்தீங்கன்னா நம்ம சோம்பேறித்தனமாக இல்லாமல் இவ்வாறான விஷயங்களை கடைபிடிப்பது மிகவும் நல்லது தான். ஏன்னா பெண்கள் எப்பொழுதுமே பார்த்தீங்கன்னா சுறுசுறுப்புடன் தான் திகழ்வார்கள். ஏன்னா அதிகாலையிலேயே பிரம்மமுகூர்த்த நேரத்திலே எழுந்து வாசு பெருக்கி கோலம் போட்டு அதற்கப்புறம் சமையல் வேலைகள் எல்லாத்தையும் பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க. அதனால் பெண்கள் எப்பொழுதுமே பார்த்தீங்கன்னா ஒரு படி மேலே தான் இந்த சுறுசுறுப்பை பொறுத்தவரை ஆண்களை விட. அது ஒரு நிதர்சனமான உண்மை தான். அதனால் ஒரு வீட்டில் பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு எப்பொழுதுமே முக்கியத்துவம் கொடுங்க, மரியாதை கொடுங்க. அவர்களும் பார்த்தீங்கன்னா பெண்களாகிய நீங்களுமே அந்த குடும்பத்தை சரியான வழியில் கொண்டு போகிறதுக்கு முயற்சி செய்யணும். நம்மக்கிட்ட நம்மளுடைய வசதியை பொறுத்து தேவையானவற்றை வாங்கி எது நல்லது எது கெட்டது அப்படிங்கிறத நிறைத்து கொள்ளணும். ஆனால் அதாவது ஆடம்பர வாழ்க்கை தேவை தான். அதற்கென்று சரியான சூழ்நிலை வரும்பொழுது பார்த்திங்கன்னா நமக்கு அமையும். அதுவரை நம்ம பொறுமையாக இருக்கின்ற இந்த சூழலை நினைத்து கொண்டு மகிழ்ச்சியோடு வாழணும். ஏன்னா இறைவன் எல்லாத்திற்கும் ஒரு பாதையை நிர்ணயிச்சிருப்பார். அதில் தான் நம்ம இப்போ பயணித்து கொண்டு இருக்கின்றோம். சரியான நேரம் வரும்பொழுது பார்த்திங்கன்னா நமக்கான அந்த பாதை கொஞ்சம் கொஞ்சமாக மாறுபடும். அதுவரை இப்போ போய்கிட்டு இருக்கின்ற அந்த பாதையில் நம்ம பாட்டுக்க அமைதியாக போகணும். அதை விட்டு பார்த்தீங்கன்னா தேவையில்லாமல் இடையில பிரச்சனைகள், சண்டை சச்சரவுகள், இந்த வாழ்க்கையில் எனக்கு எதுவுமே கிடைக்கலையே, எதுவுமே என்னால் வாங்க முடியலையே அப்படி இப்படின்னு புலம்புறதை தவிர்த்து விடணும். இவ்வளோதான் இருக்குதுன்னா நம்மக்கிட்ட இதை வைத்தே வாழ்ந்து காட்டி அதற்கு மேலே எப்படி அந்த லட்சியங்களையோ இல்லை அந்த உயர்ந்த இடத்துக்கு போவது அப்படிங்கிறது நம்மக்கிட்ட தான் இருக்குது. இறைவன் நமக்கான அந்த வழிகளை ஏற்படுத்தி கொடுப்பாரு. நாம் என்ன பண்ணணும், அந்த இறை பக்தியை செலுத்தணும்.
இப்போ சொன்ன இந்த விஷயங்களை எல்லாமே கடைபிடிக்கணும். அடுத்தவர்களை எப்பொழுதுமே பார்ப்பதை தவிர்த்து விடுங்க. நம்ம ஒரு விஷயத்தை செய்கிறோம் அப்படிங்கிற பட்சத்தில் பார்த்தீங்கன்னா, அது நல்ல விஷயம் நமக்கு தெரியும், நம்ம முன்னேறுவதற்கானது அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஆனால் மற்றவர்கள் கண்ணுக்கு அது வேறு வகையில் தெரியும். அதனால் அவர்கள் விமர்சனங்கள் வைத்தாலுமே அதெல்லாம் பெரிதாக கண்டுகொள்ளாமல் நீங்கள் பாட்டுக்கு அதில் போய்கிட்டே இருங்க. எதுலேயுமே கூச்ச சுபாவம் பட்டு அதே இடத்துல நின்று விடாதீர்கள். அதுதான் பார்த்தீங்கன்னா இன்றைய காலகட்டத்தில் நிறைய பேருக்கு இருக்கின்ற ஒரு தலைவலி மாதிரி தான். அதனால் யாரையுமே நம்ம பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாது. நம்ம ரூட்டில் நம்ம போய்கிட்டு இருக்கோம். அதற்கு இவ்வாறான விஷயங்கள் நமக்கு தடுமாறும் பொழுது நம்மளை தாங்கி பிடிப்பதற்கு இவைகள் உதவுகிறது அப்படிங்கிற வகையில் தான். கூட இருக்கிறவங்களும் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம குடும்பத்தார், பசங்க, கணவன், இப்படி இவங்களுமே பார்த்தீங்கன்னா அவர்களை அனுசரித்து அவர்களுக்கான அந்த பாதைகளுக்கு உதவியாக நம்ம சப்போர்ட் பண்ணலனாலும் பரவாயில்ல, தடையாக இருக்கக்கூடாது. ஏன்னா ஒருத்தவங்க ஒரு முயற்சி செய்கிறாங்கன்னா என்றைக்குமே அதை நம்ம ஏளனமாகவோ இல்லை எதிர்மறையாகவோ வார்த்தைகளை விட்டு பேசிடக்கூடாது. அது எந்த வகையில் அவர்களுடைய மனதை பாதிக்கும் அப்படிங்கிறது நாம் அறிந்தது தான். அதற்கப்புறம் அவர்கள் அதில் சக்ஸஸ் ஆகி போயிட்டாங்கன்னா அந்நேரம் போய் நம்ம கொண்டாடுவதில் எந்த ஒரு மகிழ்ச்சியுமே இல்லை. அவர்களுக்கு நாம் சொன்ன அந்த வார்த்தைகள் மட்டும்தான் மனதில் வந்து பதியும். அதனால் செய்கின்ற செயல்களுக்கு நம்ம சப்போர்ட் பண்ணலனாலும் பரவாயில்ல, தடையாக மட்டும் இருக்கக்கூடாது. அதே போல் செய்கின்ற செயலும் நல்லபடியாக ஒழுக்கத்தோடு இருக்கணும். தேவையில்லாத எதிர்வினைகளை ஏற்படுத்த வகையில், அடுத்தவர்களுக்கு தொந்தரவு தருத வகையில் பார்த்திங்கன்னா நம்ம எந்த ஒரு செயல்களையுமே ஈடுபடக்கூடாது. அதனால் பெண்கள் எப்பொழுதுமே மகிழ்ச்சியோடும் மனநிறைவோடும் ஒரு வீட்டில் வலம் பாருங்கள். தினமுமே பார்த்தீங்கன்னா முடிந்தளவு தலையில் பூ வைத்து கொண்டு செல்லுங்க. எங்கே சென்றாலும் நெற்றியிலையுமே சின்னதாக ஒரு குங்கும பொட்டு, திருமணமான பெண்களாக இருந்தாலும் சரி, திருமணம் ஆகாத பெண்களாக இருந்தாலும் சரி, நெற்றியில் சின்னதாக ஒரு குங்கும பொட்டும், கைகளில் வளையல், கால்களில் கொலுசு, இப்படி அடிப்படையான இந்த அணிகலன்களையாவது அணிந்து கொள்ளுங்கள். இன்னும் வீடு சுபிட்சமாக இருக்கும். நீங்களும் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு மகாலட்சுமி கடாட்சத்தோடு இருப்பீர்கள் அப்படிங்கிறது தான். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்களுடைய நண்பர்களுக்கும் இந்த பதிவானதை பகிர்ந்து கொள்ளுங்கள். அனைவரும் என்றும் இறையருள் பெற்று நலமுடன் வாழ வேண்டும். நன்றி, வணக்கம். ஓம் நம சிவாய நமக.